ஃப்ளவர் வந்து அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் கூட அடி பிடிக்காம சூப்பராக கிடச்சிருக்குங்க. தண்ணியும் கரெக்டாக இருக்குது. எம்மி எம்மி சாதம் ரெடிங்க. டேஸ்டியான வெஜிடபிள் ஃப்ளவர் ரெடிங்க. ரைத்தாவும் ரெடிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு மதியம் லஞ்சுக்கு வெஜிடபிள் ஃப்ளவர் பண்ண போகிறாங்க. வெஜிடபிள் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அம்மா வெஜிடபிள் ஃப்ளவர் பண்ணி போடுங்கன்னு. அவங்களுக்காண்டி இன்றைக்கி வெஜிடபிள் ஃப்ளவர் பண்ணுதாங்க. வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் ஃப்ளவர் பண்ணதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அரிசி தான் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரை பேனில் பண்ண போகிறாங்க. இங்கே குக்கரில் பண்ணாலும் பண்ணிக்கிடலாம், ஃப்ரை பேனில் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிடலாங்க. நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் அளவுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்கண்ணாங்க. நெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. நல்லாயிருக்கும். தேங்காயோட வாசனை வந்து நல்லா நெய் வாசனை கொடுக்குங்க, அட்டகாசமாக இருக்கும். இதில் வந்து ஒரு 7-8 முந்திரி பருப்புங்க, உடைச்ச முந்திரி பருப்பு. இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதை லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்ல மொறுமொறுப்பாட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். முந்திரி பருப்பை வந்து நல்ல பொன்னிறமாக வந்தோன்னா நம்ம எடுத்துடணுங்க. தனியாக எடுத்து வச்சிடணும். லாஸ்ட்டில் நம்ம போட்டுக்கிடலாங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அம்மா ஃப்ளவர் பண்ணி போடுங்கன்னு, வெஜிடபிள் ஃப்ளவர் பண்ணி போடுங்கன்னு. அவங்களுக்கு அடுத்து நெய் பண்ணுறேன். கடாய் நல்லா ஹீட்டாக இருக்குது எண்ணெய். இதில் ஒரு நட்சத்திரப்பூ, 2 துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்புங்க. எல்லாம் நல்லா ஹீட்டாக இருக்கனால பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு பெரிய வெங்காயம் மட்டும் 1 போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் வதக்கிடலாம். நல்ல பொன்னிறமாக வரணுங்க, கண்ணாடி பதம் வரணும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நல்லா ப்ரௌன் கலரில் வரது வரலையும் வதக்கக்கூடாதுங்க. வதக்குனீங்கன்னா சாதம் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். இங்கே இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாங்க. கொஞ்சமாக வரமிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு வரமிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் போடுங்க. இந்த ஃப்ளவர் வந்து நல்ல கலராக கிடைக்குங்க. ஆப்ஷன் தான், அப்படி பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி பச்சை மிளகா போட்டு பண்ண போகிறேன் காரத்துக்கு. ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கோங்க. சாதத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. சாதத்துக்கு வந்து காரம் வந்து இந்த பச்சை மிளகா தாங்க. இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடணுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம பீன்ஸ் ஒரு 4 பீன்ஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கேரட்டுங்க, மீடியம் சைஸில் ஒரு கேரட்டு போட்டிருக்கேன். அப்புறமா ஃப்ரெஷ்ஷான பட்டாணிங்க. இது கூட நீங்கள் காலிஃப்ளவர் வேணாலும் போட்டுக்கிடலாம். ஒரு உருளைக்கிழங்கு, தண்ணியில் போட்டு வச்சுருக்கணுங்க. கருத்து போகும், தோலை சீவி நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா கருத்து போகும். அதனால் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. காயெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். காய்கிட்ட வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா இந்த காயில் வந்து உப்பு நல்லா உரைச்சிருங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினா தான் சாதத்தோட சீக்கிரம் வெந்து கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சமாக புதினா தழைங்க, அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தழை. இதையும் இந்த காயோடு போட்டு வதக்கிட்டேன்னா நல்ல பச்சை வாடை போயிடும். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. ஃபஸ்ட்டே போட்டோன்னா நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ போட்டுக்கோங்க.
1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை வாடையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அரிசி போட்டு வேக வைக்கும்போது நல்லா வெந்துடும். பாதி அளவுக்கு வெந்துட்டுது. இன்னும் பாதி நம்ம அரிசி போட்டு வேக வைக்கும்போதே வெந்துடுங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கிடலாம். நம்ம இந்த டம்ளரால் தான் 1 டம்ளர் எடுத்துருக்கேன். அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1.5 டம்ளர் எடுத்துருக்கேன். இதில் உப்பு போட்டுடலாம். சாதத்துக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கணுங்க. காய்க்கு நம்ம உப்பு போட்டோம், குறைய ஆட் பண்ணிக்கிடணும். ரொம்ப உப்பு போடக்கூடாதுங்க. என்றைக்குமே உப்பு வந்து அரை உப்பு, அதெல்லாம் 3/4 உப்பு தான் எடுக்கணும். முழு உப்பு எடுக்கவே கூடாது பாருங்கள். உப்பு எடுத்தாச்சுனாலே ப்ரெஷர் வந்துடும், உப்பு சத்து உடம்புல ஏறிடும். இந்த மாதிரிலாம் நிறைய குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நிறைய நோயெல்லாம் வருங்க. அதனால் உப்பு காரம் எல்லாமே அளவோடு சேர்த்துக்கோங்க. காரம் கூட நம்ம எடுத்துடலாம். ஸ்வீட் எடுக்கக்கூடாதுங்க. ஸ்வீட்டும் உப்பும் கம்மியாகவே எடுக்கணும். இது வந்து கொதிக்கட்டும். நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அரிசி வந்து 1 டம்ளர் அரிசி வந்து கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிடலாம். ஊற போடலைன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக போடத்தாருன்னா 2 டம்ளர் தண்ணி வைங்க. அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதே 1.5 டம்ளர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக வேகாது, நெருன்னு இருக்கும். அதனால் ஊற வச்சா 1.5 டம்ளர், ஊற வைக்கலன்னா 2 டம்ளருங்க. தண்ணி கரெக்டாகிட்டு நம்ம வச்சாச்சு. இதில் வந்து ஒரு அரை லெமனுங்க. நம்ம தக்காளி பழம் எதுவும் ஆட் பண்ணலை, அதனால் ஒரு அரை லெமன் போட்டுக்கோங்க. விதையை எடுத்துட்டு அப்படியே புளிஞ்சு ஊற்றிடணும். நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அரை லெமனை புளிஞ்சு ஊற்றியாச்சுங்க. அடுப்பை வந்து மீடியமாக வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடணுங்க. வேக விட்டேன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. உடலை ஒரு தடவை கிண்டி கொடுத்துக்கணுங்க. மூடி வச்சுக்கலாம். அடுப்பையும் மீடியமாக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து தயிர் ரைச்சாங்க. ஒரு வெங்காயம், கொஞ்சமாக தயிர், பச்சை மிளகாய், மல்லித்தழை, இதை போட்டு ரைத்தா பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் அப்பளம் பொரிச்சு சாப்பிடலாம், ரைத்தா வச்சு சாப்பிடலாம், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம், முட்டை ஆம்லேட் பண்ணி சாப்பிடலாம், சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். எல்லாமே நல்லா இருக்குங்க. இது கூட வெள்ளரிக்காய் போடலாம், கேரட்டு போடலாம். ரைத்தா கூட நல்லாயிருக்கும். எல்லாமே 2 பேருக்குனால நான் கம்மியாக பண்ணி இதே அதிகங்க. வீடியோவில் முழுவோண்டு காட்ட முடியாது அப்படின்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். அதனால் இதே எங்களுக்கு அதிகம்தான். ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சோறு கொஞ்சம் வேகட்டும், கிளறி கொடுத்து நம்ம மூடி வச்சுக்கலாம். சாதத்தை வந்து கிண்டி கொடுத்துக்கலாங்க. நல்லா தண்ணி வற்றி வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கிண்டி கொடுத்து நம்ம மூடி வச்சோம்னா சூப்பராக கிடச்சிருங்க. மூடி வச்சுக்கலாம். சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. வாவ், நல்லா சூப்பராட்டு தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு. நல்லா பலபலன்னு உதிரியாட்டு சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. இவ்வளோ எம்மையாக கிடச்சிருக்கு பாருங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு நெய்யை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சா போதுங்க. வச்சுட்டு நம்ம இறக்குனோம்னா சோறு வந்து சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக கிடைக்கும். அப்படியே ஊற்றிட்டு மூடி வச்சிடணும், கிளறக்கூடாது. 2 நிமிஷம் இருந்தால் போதும்.
2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சாதத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ்! எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. அட்டகாசமாக கிடச்சிருக்குங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம முந்திரி பருப்பும் மல்லித்தழையும் தூவிக்கலாம். இப்படியே மல்லித்தழை தூவி இப்படியே முந்திரி பருப்பையும் தூவி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எம்மி எம்மி ஃப்ளவர் ரெடிங்க. வெஜ்ஜி ஃப்ளவர் ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. ஃப்ளவர் வந்து அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் சூப்பராக கிடச்சிருக்குங்க. தண்ணியும் கரெக்டாக இருக்குது. எம்மி எம்மி சாதம் ரெடிங்க. அப்படிங்களா? எவ்வளோ உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்க. அட்டகாசமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அப்படியே ஒரு வாழை இலையில் சேவ் பண்ணி சாப்பிடலாம். டேஸ்டியான வெஜிடபிள் ஃப்ளவர் ரெடிங்க. தயிர் ரைத்தா வச்சுக்கலாம். ரைத்தாவும் ரெடிங்க. எம்மி எம்மி லஞ்சு ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே வெஜ் ஃப்ளவர் சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அட்டகாசமாக இருக்குங்க. அந்த முந்திரி பருப்போடு கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. மனமும் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த லெமன் ஊற்றிருக்கனால அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குதுங்க. அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காதிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையே ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.